அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி ஷத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹலல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இந்த பதிவில் நாம் பெருநாள் தொழுகையின் சட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் 2 பெருநாள் தொழுகைகள் இருக்கிறது. ஒன்று நோன்பு பெருநாள், மற்றொன்று ஹஜ்ஜி பெருநாள். இந்த 2 பெருநாட்களில் தொழக்கூடிய தொழுகையுடைய சட்டங்கள் ஒரே மாதிரியானதா? இது ஒரு நல்ல கேள்வி ஹைரா. 2 பெருநாட்களிலும், அது நோன்பு பெருநாளாக இருந்தாலும் சரிதான், ஹஜ்ஜு பெருநாளாக இருந்தாலும் சரிதான், அதில் வைக்கக்கூடிய தொழுகை இருக்குல்ல, அந்த தொழுகையுடைய சட்டங்கள் ஒரே மாதிரியானது தான். நாம் தினமும் தொழக்கூடிய அந்த தொழுகை இருக்குல்ல, அந்த தொழுகையுடைய சட்டங்களிலிருந்து ஓரளவு தான் மாறுபட்டிருக்கும். அந்த செய்திகளை நாம் கூடுதலாக தெரிஞ்சு கொண்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பெருநாள் தொழுகையை எப்படி தொழுமாறு வழிகாட்டினார்களோ அதை மாதிரி தொழுது அல்லாஹுடைய அன்பை நம்மால் பெற முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல தொழுகையை பற்றி சொல்லும்போது அது முஃமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்குது என்று சொல்லி காட்டுறான். அப்படி இருக்கும்போது பெருநாள் தொழுகைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குதா? மறுபடியும் ஒரு நல்ல கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையை பகலின் ஆரம்பத்தில் தொழுததா ஹதீஸில் வருது. ஒரு நாளுடைய ஆரம்பத்தில் நாம் முதல்ல தொழக்கூடிய தொழுகை ஃபஜர் தொழுகை. ஃபஜர் தொழுததுக்கப்புறம் சூரியன் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் நாம் வேறு எந்த தொழுகையும் தொழுவதற்காக அனுமதி கிடையாது. சூரியன் முழுவதுமாக உதித்த பிறகு நாம் பெருநாள் தொழுகையை எவ்வளவு சீக்கிரமாக ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக ஆரம்பித்து தொழுவது தான் நபி வழி. இது சம்பந்தமாக சில ஹதீஸ்கள் இருக்குது, அதையும் பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளிலும் ஹஜ்ஜு பெருநாளிலும் பள்ளிக்கு செல்லாமல் முசல்லா என்ற திடலுக்கு செல்பவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய காரியங்களில் முதல் காரியமாக தொழுகையைத்தான் துவக்குவார்கள் என்று அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில் 956வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. ஹஜ்ஜு பெருநாளை பற்றி வரக்கூடிய மற்றும் ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இன்றைய தினத்தில் நாம் முதலில் தொழுகையைத்தான் ஆரம்பிப்போம், அதன் பிறகுதான் அறுத்து பலியிடுவோம். யாரெல்லாம் இவ்வாறு செய்கிறார்களோ அவர் நமது வழிமுறையை பின்பற்றியவர், பேணியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொற்பொழிவில் குறிப்பிட்டதாக நான் கேட்டேன் என்று பாரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸும் புகாரில் 951வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸ்களிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, பெருநாள் தொழுகையுடைய நேரம் என்பது ஃபஜர் தொழுகை முடிந்து சூரியன் உதயமான பிறகு எவ்வளவு சீக்கிரமாக அந்த தொழுகையை தொழுது கொள்ள முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக காலை நேரத்தில் இந்த தொழுகையை தொழுது நாம் முடித்து விட வேண்டும். இதுதான் பெருநாள் தொழுகைக்கான நேரம். பெருநாள் தொழுகையில் பெண்கள் கலந்துக்கலாமா? பெருநாள் தொழுகையில் மட்டும் இல்லை, மற்ற எல்லா தொழுகையிலையும் பெண்கள் கலந்துக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் பெருநாள் தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெண்கள் எல்லாம் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மற்ற தொழுகையில் மாதவிடாய் பெண்கள் இருக்காங்களே அவர்களுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு தொழுகை இருக்காது. ஆனால் பெருநாள் தொழுகையில் மாதவிடாய் பெண்களும் கண்டிப்பாக தொழுகை நடக்கக்கூடிய அந்த திடலுக்கு வரணும். அவர்கள் இந்த மார்க்க சொற்பொழிவை எல்லாம் கேட்க வேண்டும். ஆனால் தொழுகை நேரத்தில் மட்டும் அவர்கள் ஒதுங்கி இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால்தான் என்னமோ மற்ற நாட்களிலெல்லாம் தொழக்கூடிய தொழுகைகளை பள்ளிவாசலில் தொழுத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தொழுகைக்காக அவர்கள் ஒன்று கூடும்போது மட்டுமே அவர்கள் திடலில் தொழுபவர்களாக இருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் மாதவிடாய் பெண்கள் கூட அந்த திடலுக்கு வர முடியும். ஏன்னா மாதவிடாய் இருந்தாக்கா அவர்கள் பள்ளிக்கு வர அனுமதி கிடையாதுங்கிறதுனால மாதவிடாய் பெண்களும் கூட இந்த பெருநாளில் கலந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் இந்த பெருநாளில் கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணியதால் பெண்களை கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது சம்பந்தமாக புகாரியில் கூட வந்து ஒரு ஹதீஸ் இருக்குது. என்னன்னாக்கா, 2 பெருநாட்களிலும் மாதவிடாய் பெண்களையும் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களையும் தொழும் திடலுக்கு அனுப்புமாறு அந்த பெண்கள் வீட்டிலிருந்து வெளியாகி முஸ்லிம்கள் தொழக்கூடிய அந்த தொழுமிடத்திற்கு செல்லுமாறும் அவர்களுடைய துவாவில் கலந்து கொள்ளுமாறும் தொழுமிடத்தை விட்டு மட்டும் மாதவிடாய் பெண்கள் ஒதுங்கி இருக்குமாறும் நாங்கள் கட்டளையிடப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில் 351வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. பெருநாள் தொழுகையை திடலில்தான் தொழுவனோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து 10 வருடங்கள் மதீனாவில் இருந்திருக்காங்க. அந்த மதீனாவில் இருக்கும்போது ஒரு முறை கூட இந்த பெருநாள் தொழுகையை பள்ளிவாசலில் தொழுது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையால் கட்டிய அந்த பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, அந்த பள்ளிவாசலில் தொழுகிறது மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட 1000 மடங்கு சிறப்புக்குரியது, 1000 மடங்கு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னதாக புகாரில் 1190வது ஹதீஸில் பதியப்பட்டிருக்குது. இவ்வளவு நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய அந்த பள்ளிவாசலை விட்டுவிட்டு ஒவ்வொரு பெருநாட்களிலும், அது ஹஜ்ஜு பெருநாவாக இருந்தாலும் சரிதான், அது நோன்பு பெருநாவாக இருந்தாலும் சரிதான், எல்லா பெருநாட்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து திடலில் தான் வந்து தொழுதிருக்காங்க. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நாம் திடலில் தான் வந்து பெருநாள் தொழுகையை வந்து நிறைவேற்றணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உலகம் பூரா வந்து இந்த கொரோனா நோய் பரவல் இருக்கிறதுனால பள்ளிவாசலில் தொழுகிறதே வந்து இன்றைக்கு ரொம்ப அரிதான விஷயமாக மாறிடுச்சு. அதனால் அல்லாஹ் நம்முடைய சக்திக்கு மீறி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம் மீது வந்து திணிக்க மாட்டான். அதனால் இப்போதைய காலகட்டத்தில் நம்மால் பள்ளியில் தொழ முடிந்தால் பள்ளியில் தொழணும், இல்லைனா வீட்டில் வந்து தொழக்கூடிய அந்த கட்டாயம் இருந்தால் வீட்டில் தொழுது கொள்ள வேண்டியது தான். ஆனால் எப்போது திடலில் தொழக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை பயன்படுத்தி கொண்டு நாம் திடலில் தொழுவதற்கு தான் வந்து அதிகம் முயற்சி செய்ய வேண்டும். பெருநாள் தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று அடுத்த பதிவில் பார்க்கலாம்.